மசாலா வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா மல்லி ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பு, பட்டை, ஒரு 4 லவங்கம், சீரகம், ஒரு 5, 6 மிளகு இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடாயில கொஞ்சமா ஆயில் போட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் தான் செய்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கடாயில கொஞ்சமா ஆயில் போட்டு டைரெக்டாக கறியை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம், தக்காளி இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த மசாலா பொடிகளை இது மேலே தூவிக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். நான் இந்த தடவை தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலை. இது நல்லா வெந்து வந்த பின்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.